வணக்கம் ஸ்பைசி. ஹீரோ பேரு சக்தி. ஒரு பொண்ண உண்மையா லவ் பண்ணி, லவ் ஃபெயிலியரால சூசைட் பண்ண போறாரு. அப்போ Facebook மெசேஞ்சர் ஆப்ல ஒரு பொண்ணு மெசேஜ் பண்றா. மெசேஜ் பண்ண பொண்ணு பேரு ஆனந்தி. சூசைட் பண்ணாதீங்கன்னு மெசேஜ் பண்றா. அம்மா சூசைட் பண்ண போறது இவளுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது, நான் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா சொல்றாங்க. அப்போ அவரோட ரூம்ல ரொம்ப பயமுறுத்துற மாரி விஷயங்கள் நடக்குது. பயந்து போய் அவரோட அப்பாவோட ஃப்ரெண்ட் போலீஸ் எஸ்ஐ லிவிங்ஸ்டன் கிட்ட போறாரு. அவர்கிட்ட நடந்தத சொல்லும்போது, அந்த பொண்ணு ஆனந்தி போலீஸ் ஆஃபீசர் லிவிங்ஸ்டன் கிட்டயும் மெசேஜ்ல பேசுறா. இது யாருன்னு விசாரிச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா அந்த பொண்ணு உண்மையில ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பா. ஆனந்தி அப்பா அவளுக்கு ஒரு ஃபோன் வாங்கி குடுத்துருப்பாரு. அந்த ஃபோனும் ஆனந்திக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபோனோடயே எப்பவும் இருப்பா. அவள புதைக்கும்போது அந்த ஃபோனையும் புதைச்சிருங்கன்னு சொல்லிருவாங்க. ஆனா அந்த ஊர் வெட்டியான் அவரோட பொண்ணு பேரு கயல். ஆனந்தி, கயல் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டியான் ஃபோன ஆனந்தி கூட வச்சு புதைக்காம தன்னோட பொண்ணுகிட்ட குடுத்துருவாரு. கயல் கிட்ட விசாரிக்கும்போது தான் மெசேஜ் பண்ணலன்னு ஃபோன ஃபோன தொறந்து காட்டுவாங்க. அப்போதான் சக்திக்கு புரியும். ஆனந்தியோட ஆத்மா தான் தனக்கு மெசேஜ் பண்ணுதுன்னு. கயல், ஆனந்த் 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்க ஒண்ணா. அப்பா வாங்கி குடுத்த ஃபோன்ல Facebook, Instagram ஓப்பன் பண்ணி கயல் கூட சேர்ந்து ரீல்ஸ் போடுறா. Facebook மெசேஞ்சர்ல சக்தி கூட மெசேஜ் பண்ணி பழகி காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. சக்தி வேற ஒரு பொண்ண லவ் பண்ணா தெரிஞ்சு வருத்தப்படுறா. சக்திக்கு லவ் ஃபெயிலியர்ன்னு தெரிஞ்சு சக்திக்கு சப்போர்ட்டாவே இருக்கா. ஒரு நாள் ரோடு கிராஸ் பண்ண போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுறான் ஆனந்த். இது தெரிஞ்சுக்கிற சக்தி ஆனந்தி ஆத்மா கூட பேசி, நல்லா பழகி, ஆனந்தி ஆத்மாவ லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுதான் மெசேஞ்சர் படத்தோட கதை. கதை, ஸ்க்ரீன் பிளே சுத்தமா கனெக்ட் ஆகல. ஏதோ எடுக்கணும்னு எடுத்து வச்சிருக்காங்க. கயல், சக்தி காம்பினேஷன் சரியே இல்ல. கிளைமாக்ஸ்ல வர ஒரு ஒன் லைன் நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் போய் பாருங்க.